ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. இது நமக்கு ஹாப்பி நியூஸ் கூட நம்ம சொல்லலாம். இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கதுன்னு கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு மாற்றம். எக்ஸாம் டேட்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா 2ஏக்கும் 2க்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்போ மாத்திருக்காங்கன்னா, அது 8ஆம் தேதி நமக்கு எப்போ 2ஏ மெயின்ஸ்ன்னு சொன்னாங்களோ அப்பதான் 2ஏ மெயின்ஸ். பட் இந்த பேப்பர் 1 மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுறது மட்டும் 2:30 இருந்து 5:30 ஈவினிங் வந்து மாத்திருக்காங்க 8ஆம் தேதி. அதே 8ஆம் தேதி காலையில 9:30 to 12:30 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், 2ஏ மெத்தட் எழுதிக்கணும். ஸோ 2ஏ சிபிடி ஆனா கிடையாது. 2ஏ வந்து ஓஎம்ஆர்ல மாத்திட்டாங்க. ஸோ இது நமக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ரீசனிங் இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஓஎம்ஆர் தான் நமக்கு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால இது வரவேற்கத்தக்கதா. ஒண்ணும் பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ நீங்க 2ஆம் தேதி ஒரு டைம் போயிட்டு 8ஆம் தேதி ஒரு டைம் போயிட்டு தேவையில்ல. ஒரே நாள்ல எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அது போக பேப்பர் 2ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அது மார்னிங் வச்சதும் அதுவும் ஒரு அப்ரிஷியபிளான விஷயம் தான். ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் தான். இது ஒரு ஹாப்பி நியூஸா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 February தான் எப்ப போல வச்சிருக்காங்க. அது 9:30 to 12:30. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே வந்து இல்ல. நீங்க இப்ப குரூப் 2ஏக்கு நீங்க என்ன எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணீங்களோ அதே தான் குரூப் 2க்கு பேப்பர் 1க்கும் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ரிவைஸ்ட் சென்டர் ஆப்ஷன் சூசன் பை த கேண்டிடேட்ஸ் ஃபார் பேப்பர் 2 ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப் 2ஏ அதையே கன்சிடர் பண்ணிக்குவாங்க ஃபார் அ காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் குரூப் 2A சர்வீசஸ். ஸோ நீ எக்ஸாம் சென்டரும் சேமா தான் இருக்க போகுது. ஸோ அதுவும் சேஞ்ச் ஆகல. நீங்க 2ஏக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அதுதான் 2க்குமே வச்சுக்குவாங்க. நீங்க மறுபடியும் போய் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன். ஸோ ஓஎம்ஆர்ல தான் எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். ஸோ இதுக்கு நமக்கு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எது ஆன்சர் போடல இந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு இருக்க போறது இல்ல. ஆன்சர் கீ கொடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்றதுக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். 2ஏக்கு நீங்க என்ன போட்டீங்களோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு போட்ட எக்ஸாம் சென்டர் தான் 2ஏக்கு வரும். 2A 2 எழுதுறவங்களும் எக்ஸாம் சென்டர் பத்தி கவலை இல்லை, சேம் தான். எக்ஸாம் டேட் 2ஆம் தேதியா இருந்துச்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதை வந்து 8ஆம் தேதி ஈவினிங் மாத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஏல என்ன சேஞ்சஸும் இல்லை. மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து 9:30 to 12:30 நீங்க எழுத போறீங்க. சரிங்களா? குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் 23rd தான். அதுலயும் எந்த பிரச்சனையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த சேஞ்சஸ் வரவேற்கத்தக்கதுதான். இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எத்தனை பேர் இதை வரவேற்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சிபிடி மோட்ல ஜாயின் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு 200 பக்கம் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஎம்ஆர் சென்ட் பண்ணிடலாம். ஓஎம்ஆர் ஷேடிங்ஸ்ல எல்லாமே நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது இல்லைங்களா? அதனால நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓஎம்ஆர் ஷேடிங் நெகட்டிவ் மார்க் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? மார்க் எல்லாமே நீங்க செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம். மற்றபடி இந்த ஷேடிங்ல ஏதாவது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்க குரூப்லயோ இண்டிவிஜுவலா ஸ்டாஃபோட இது பிரிச்சுட்டுருவேன். நீங்க அனுப்பிச்சுடுங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் வர மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. மற்றபடி நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.